ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மதிய வணக்கம். என்ன மதிய வணக்கம் சொல்ல மதிய வணக்கம். இன்றைக்கி சிதம்பரம் போயிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட என்ன குழம்புன்னு கேட்டேன். வத்த குழம்புனாங்க. வத்த குழம்பு சூப்பராக வைப்பாங்க. வத்த குழம்பு அருமையாக அப்படி தேன் சொட்ட 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 சொட்டு சொட்டுனால இது தான் முகம் இந்த பாருங்க வெள்ளை சாதம், இந்த பாருங்க மாம்பழம் செட்டுக்கை, இதை பாருங்க இது எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பாடு. பத்தலை எடு இன்னுக்கிட்டே இருக்காங்க. பத்தலை எடு இங்கே பாருங்க வத்தல். நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பிட வரீங்களா? எல்லாருமே என் வீடியோ பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஏன் எறும்பு வந்துக்கிட்டே இருக்கு நிறையா? என்னன்னு தெரியலங்க. மருந்து போட்டியா? மருந்து போட்டியா? மருந்து போட்டாங்க. மருந்து அதிகமா வருதுங்க எறும்பு. என்னன்னு தெரியல. அப்படி வரல, நான் வந்தா மட்டும் வருதா எறும்பு? ஆமாயா, நீ உள்ள வந்தாவே எறும்பு சேர்ந்து வந்துருவியா? என்னவா இருக்கும்? அப்படின்னா நான் எப்பவும் சிரிப்பு காட்டிட்டே இருக்காங்க. நான் வந்து ஸ்வீட் பாடி ஸ்வீட்டா இருக்கல. ஆமா ஆமா சொன்னாங்க ரொம்ப எல்லாரும் ஸ்வீட் பாடி. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம மற்ற குழம்புல பூண்டு அதிகமாக தான், பூண்டு அதிகமாக சாப்பிடுங்க. தெரியுங்களா? கொழுப்பு அப்போ தான் ஏறாது. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேனை விட தான் இருக்குது. அதுக்குன்னு தேனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மற்ற குழம்புல தேன் ஊற்றிட்டாங்கன்னா கேட்காதீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு. சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க மறந்துடாம. ஃப்ரெண்ட்ஸ், வைரல் போடணும், லைவ் போடலான்னு பார்த்தோம். லைவ் போட்டால் வீட்டுக்குள்ளார டவர் கிடைக்க மாட்டேங்குது. நேற்று இருந்து என்ன தெரியல, வோடாஃபோன் டவரே இல்லை வீட்டுக்குள்ளார. கொஞ்சம் தூரம் தாண்டினா தான் டவரே வருது. வெளில வந்த வீட்டை விட்டு வெளில வந்தால் டவரே வருது. என்ன பண்ணுறது? 1ஆம் தேதி வரைக்கும் லைவ் போட முடியாது. இருக்குது பார்ப்போம். ஏன் அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, முடிஞ்சால் நைட்டு 9 மணிக்கு முடிஞ்சால் லைவ் போட்டு பார்க்குறேன். முடிஞ்சா நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு. ரமேஷை பார்க்க கரெக்டாக வந்துடுங்களா? இப்போ மலரும் வேறு வந்துட்டான், என் மனைவி வந்துட்டான். உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்னும் அவள் பேசிடுவா. அவளை வச்சுட்டு நம்ம பேச முடியாது. அதுவும் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சொல்ல மாட்டேன். என் மனைவி மீன் குழம்பு வைக்கிறப்ப அந்த வடவம் ஒன்று செஞ்சுருந்துட்டான். வடவம், அந்த வடவத்தை அள்ளி போட்டோன்னே என்ன மாதிரி மனமாக இருந்துச்சு மீன் குழம்பு. செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த மாதிரி வடவம் உங்கள்கிட்ட போட்டிருக்கீங்களா? ஏன்னா வடவம் வந்து உடம்புக்கு நல்லது. ஏன்னா அதில் வந்து வெந்தயம், விளக்கெண்ணெய், ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாம், பூண்டு எல்லாமே கலந்து வெயிலில் வச்சு பிடிச்சி வச்சு உருண்டையாக பிடிச்சி வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு வெங்காயங்க, சின்ன வெங்காயம் மெயின் சின்ன வெங்காயம், அதை நான் மறந்துட்டேன் பாருங்க. வச்சு போட்டு மீன் குழம்புல போய் போட்டு தாளிச்சா என்ன மாதிரி மனமாக இருக்குது தெரியுமா? நானே அசத்துட்டேங்க. நான் அது ஏன் எங்கள் வீட்டுக்கு உங்கள் மனைவிட்ட மலர்த்து பேசினேன். ஏன்டி நான் சொல்கிறேன்ல, என் வாய் கூட கொடுக்க மாட்டியா? நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டியா? நான் சொல்கிறேன்ல. ஏங்க நான் ஏசுனேன், ஏன் வரவெல்லாம் தேவையில்லாமல் போட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கட்டுப்பாயிட்டு டென்ஷன் ஆகிட்டேன். என்ன சொன்னான்? அருள் இருக்கா? அவனுக்கு அருள் இருக்கா? அருள் வடவம் எவ்வளோ திரும்ப நன்மை. அப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டான். அந்த மீன் குழம்பு சாப்பிட்ட பிறகுதான் தெரிஞ்சுக்கிட்டான் வடவம். பார்த்துக்குங்க, நாய் வருதான். நாய் வருதுன்னு சொல்கிறாளா, என்ன நாயின்னு சொல்கிறாளான்னு தெரியல.
நாய் வந்து நாய் வந்தாங்கன்னா அதுவும் ஒரு ஜீவன் தான், சாப்பாடு